கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அணியில இருந்த பாமகவை இப்போ வளைக்க ஆளும் திமுக பாசம் காட்டி பின்வாசல் வழியே பேரம் பேசுவதா கசியும் தகவல்கள் தமிழக அரசியல மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவையும் அதிர வச்சிருக்கு. 2026 தேர்தலின் போது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு சில மாதங்களுக்கு முன்பாகவே பாமக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. தான் செல்லும் புதிய கூட்டணியில் விசிகாவும் இருக்கும் நிலை வரலாம் அப்படிங்கிறதால தான் விசிகாவை ஆதரவு டோனில் அணுகி இணக்கமான சூழலை ஏற்படுத்தி வந்தது பாமக. இப்படியான சூழலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகவே மற்றொரு ஆப்ஷனா திமுக தலைமையுடன் பாமக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுது. குடும்ப பிரச்சனை, தொடர் தோல்வி, அங்கீகாரம் மற்றும் சின்னம் பறிபோனது உள்ளிட்டவற்றால பாமக தடுமாறி வருது. அதனால 2026 தேர்தலில் பாமகவின் வெற்றி சதவீதம் அதிகரிப்பது ரொம்பவே அவசியமான ஒன்றா பார்க்கப்படுது. அதனால குறைஞ்ச சீட்டுகளை பெற்றாலும் அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்கு திமுக கூட்டணி தான் சரியா இருக்கும் அப்படின்னு பாமக நினைக்கிறதா சொல்லப்படுது. அதே சமயம் 2026 தேர்தல் பல முனை போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதால பாமகவை கூட்டணிக்குள் கொண்டு வந்து கூட்டணியை பலப்படுத்த திமுகவும் விரும்புது. இப்படி இருக்கும்போது பாமக பாஜக இருக்கும் இடத்துல இருக்க மாட்டோம் அப்படின்னு திருமா உறுதியாக இருக்கிறதால பாமகவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவது பற்றி திருமா கிட்ட அறிவாலயம் தரப்பில் சமாதானம் பேசப்பட்டிருப்பதா முணுமுணுக்கிறாங்க உடன்பிறப்புகள். இதன் காரணமாகத்தான் ஏப்ரல் 20ஆம் தேதி ஃபேஸ்புக் லைவ் மூலமாக கட்சி நிர்வாகிகள்கிட்ட திருமாவளவன் பேசியப்போ ஏதோ நாம் திமுகவை மட்டுமே நம்பி கிடக்கிறோம் அப்படிங்கிற தோற்றத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இப்படி இருக்கும்போது விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசுக்கிட்டேயே இது பற்றி கேட்டோம். அவர் முதலமைச்சரே இந்த செய்தியை மறுத்திருக்காரு. மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சியை சேர்ப்பது, யாரை சேர்க்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கும் உரிமை அந்த கட்சியின் தலைவரான ஸ்டாலினுக்கு தான் இருக்கு. ஆனால் சாதியவாத பாமக மதவாத பாஜகவோட ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படின்னு திருமா தெளிவாக அறிவிச்சிருக்காரு. அப்படின்னா ஒருவேளை திமுக கூட்டணியில் பாமக சேரும் பட்சத்தில் நாங்கள் வெளியேறுவோம் அப்படிதான் அதற்கு அர்த்தம். எந்த கட்சிக்குமே இந்த துணிச்சல் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட வேற போக்கிடம் இல்லாததால தான் திமுக கூட்டணியில் நீடிக்க வேண்டிய நிலை விசிகாக்கு இருக்கிறதா சொல்லப்படுவது குறித்து அவர்கிட்ட கேள்வி கேட்டப்போ அதுக்கு அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் பல முறை விசிகாவை அவர்களுடைய கூட்டணிக்கு அழைச்சிருக்காங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு விஜய் விசிகாவை மனசில் வச்சு தான் ஆஃபர் கொடுத்தாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டின் கேம் சேஞ்சரே விசிகா தான். எங்களோட நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருந்ததால தான் இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சிருக்கு. அதிமுக எத்தனையோ முயற்சி செய்தும் மிகுந்த தெளிவோட திமுகவோட இருக்கிறதுல உறுதியாக இருந்தோம். நாங்கள் மட்டும் கொஞ்சம் அசைஞ்சிருந்தா தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அரசியல் கூட்டணியின் போக்கே மாறி போயிருக்கும். அதனால் வேறு போக்கிடம் இல்லாமல் எல்லாம் திமுக கூட்டணியில் நாங்கள் இல்லை. இன்னமும் கூட எங்களுக்கு ஆஃபரும் ஆப்ஷனும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த நேரத்துலையும் எது வேணாலும் மாறும். ராமதாஸ் மாதிரி பேரம் பேசும் கேமில் நாங்கள் இறங்கினா எல்லாம் முடிஞ்சு போகும். ஆனால் எங்களுக்கு அது தேவையில்லை. எண்ணிக்கை முக்கியம் இல்லை, இலக்கு தான் முக்கியம் அப்படின்னு திமுக கூட்டணியில் கொண்ட கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் அப்படின்னு தெரிவித்தார். அதோட 2026 தேர்தலுக்கு பிறகு சினிமாவுக்கு போய் விஜய் முழு நேர கவனம் செலுத்துவாரே ஒழிய 2026க்கு அப்புறமா அரசியலில் விஜயோ தாவேக்காவோ இருக்காது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக எந்த கட்சி எந்த கூட்டணியில் சேருது, யார் எந்த கூட்டணியில் இருந்து விலகுறாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது பாமகவும் விசிகாவும் ஒரே கூட்டணியில் தொடருவாங்களா அப்படிங்கிற பேச்சும் சந்தேகமும் பலருக்கு இருந்தாலும் விசிகா திட்டவட்டமாக அதை மறுத்திருக்காங்க. இருந்தாலும் அரசியல் வல்லுநர்கள் இது நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாமகவை தன்னோட கூட்டணியில் இணைக்க அதிமுகவும் ரொம்பவே சிரமப்பட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது பாமகவும் தாவேக்காவும் பேச்சுவார்த்தையில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இதில் எந்த கூட்டணி உறுதியாகும், எந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் கண்டிப்பாக பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இருந்தாலும் இதில் பாமகவும் விசிகாவும் எந்த கூட்டணியில் போய் சேரணும் அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி மேலும் பல விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.